الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نبئ عبادي أني أنا الغفور الرحيم وأن عذابي والعذاب الأليم صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயனான ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், யாருடைய தேவை மற்றவன், யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பிறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவனும் இல்லை என்று நான் சாட்சி பகருகிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் உத்தம தூதர் சன்மார்க்க போதகர் உலகிற்கு ஒளியாகவும் உலக வாழ்க்கைக்கு வழியாகவும் வந்துதிர்த்த என் பெருமானார் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்ல மனிதர்கள், கியாமத் நாள் மட்டும் பெறக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலகிலே எங்கிருந்தாலும் எல்லாம் சந்தர்ப்பத்திலும் எல்லாம் நிலைமையிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் புனித அல் குர்ஆனை வேதமாக தந்திருக்கிறான். ஒரு முஸ்லிம் எப்படி கண்ணியமாக வாழணும், எப்படி கண்ணியமாக மரணிக்கணும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்குது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு கவலைக்குரிய விடயம் என்னென்று சொன்னால், தற்காலத்தில் இன்றைக்கு எங்கட நாட்டில் முஸ்லீம்களாகிய நாங்கள் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறின் மூலமாக முஸ்லீம் என்றாலே இன்றைக்கு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுறோம். அப்படியே கண்ணியமானவர்களே, கொஞ்சம் காலம் முன்னுக்கு போயிட்டு பாருங்க. எங்கட நாட்டில் ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் எப்படி வாழ்ந்தாங்க. முஸ்லீம்கள் என்றாலே முன்மாதிரி. தொழிலா முஸ்லீம்களை பார்த்து படிங்க, நேர்மையா முஸ்லீம்களை பார்த்து படிங்க, அமானிதமா முஸ்லீம்கள்கிட்ட படிங்க, பேச்சு வார்த்தையா ஒழுக்கமா முஸ்லீம்கள்கிட்ட படிங்க, கல்வியா முஸ்லீம்கள், தலைமைத்துவமா முஸ்லீம்கள், சகலதுக்கும் முஸ்லீம் முஸ்லீம் என்று விரல் காட்டப்பட்ட சமுதாயம் எங்கட நாட்டில் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்று சொன்னால், முஸ்லீம்களா நம்பிக்கை இல்லை, அவங்களோட தொழில் செய்யலாது, குடுக்கல் வாங்கல் செய்யலா, நம்பிக்கை இல்லை, அமானிதம், மோசடி, நம்பிக்கை துரோகம், அநியாயம், அட்டூழியம், ஏமாற்றம், மோசடி, எத்தனையோ கெட்ட பேர்கள். காரணம் என்ன கண்ணியமானவர்களே? குர்ஆனும் ஹதீஸும் சுன்னாவும் எதை காட்டி தந்துச்சோ அந்த பாதையிலிருந்து வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம். எதற்காக வேண்டி? குர்ஆனும் ஹதீஸும் சுன்னாவும் இதுதான் ஹலால், இதுதான் ஹராம், இப்படி தான் வாழணும், இது சரியான பாதை, இது தவறான பாதை என்று தெளிவாக காட்டி தந்திருக்குது. இன்றைக்கு ஹலால் ஹராத்துடைய பேணுதல் இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் எதை எடுத்தாலும் தேவை இருந்துச்சு. தொழில் தேவை, சம்பாத்தியம் தேவை, ஊடு தேவை, கடை தேவை, எல்லாம் தேவையாக இருந்துச்சு. இன்றைக்கு கண்ணியமானவர்களே, தேவை ஒரு படி தாண்டி பேராசையாக மாறிட்டு. இன்றைக்கு தொழில் செய்வது இஸ்லாம் காட்டின வழிமுறை.
ஒன்றோ யார்ட்டையாவது போயிட்டு தொழில் செய்கிறது அல்லது தனக்கென்று ஒரு தொழிலை உருவாக்கி செஞ்சு கொள்வது இஸ்லாம் காட்டிய முறைப்படி செய்கிறது ஹலால். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு அதை எப்படி மாறிட்டு சொன்னால், தேவை பேராசையாக மாறி இன்றைக்கு ஊடு கெட்ட தேவைக்கு இல்லை, தேவைக்கு மீறின ஊடுகள், போதாத்துக்கு இன்னொரு ஊடு, இன்னொரு கடை, இன்னும் சொத்து சேர்க்கணும், இன்னும் காணி சேர்க்கணும், சம்பாதிக்கணும், இருக்கிறவரே பேராசை பட்டு பட்டு பட்டு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு கெட்ட பார்வைக்கு உள்ளாகிட்டோம். ஏன்? சம்பாதிக்கணுன்ற பேராசை வந்ததால் எப்படி சம்பாதிக்கணும், என்ன செய்யணும்னு தெரியாமல் ஹலால் விளங்குதில்லை, ஹராம் விளங்குதில்லை, பேர்வோல மாற்றிட்டோம். ஆனால் ஹராமான சூரத்துண்டு 1400 வருஷத்துக்கு முன்னாலே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்துட்டாங்க. இந்த சூரத்தில் செய்யவானம் தொழில், இந்த சூரத்தில் வாழவானம், இதெல்லாம் ஹராம் என்று காட்டி தந்தாங்க. இன்றைக்கு அதை பேரை மாற்றி வேற பேரை வச்சு செஞ்சு கொண்டு போகிறோம் முஸ்லீம்கள். கனிமானவர்களே, நல்ல விளங்கணும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யுக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் மனமானவன், மனமானையை தவிர வேற ஒன்றையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்றைக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், நான் சம்பாதிச்சு ஒரு பள்ளியை கெட்டி போட்டா, ஒரு மதரசாவுக்கு செலவழிச்சா, ஒரு ஸ்கூலுக்கு செலவழிச்சா, இல்லாட்டி ஒரு ஊடொண்டு கெட்டி கொடுத்துட்டா, இல்லாட்டி ஒரு குமர காரியமோட செஞ்சு முடிச்சிட்டா, இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் நான் கொஞ்சம் செலவழிச்சிட்டா, இல்லாட்டி ஒரு படி தாண்டி ஹஜ்ஜை செஞ்சு உம்ரா செஞ்சு, கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் செஞ்சிட்டா சரியாவிடும். இதெல்லாம் செஞ்சால் தானே பணம் சுத்தமாகும் என்று சொல்கிறாங்க. இப்படி செஞ்சிடுவோம் என்று நாங்கள் எங்களுக்குள்ளுக்கு ஒரு வழிமுறை எடுத்துக்கொண்டு ஏதோ இதுதான் இஸ்லாம் என்று நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதுதான் இஸ்லாம்னு நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்கிறதே ஹராம் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு ஹலாலை எப்படி செய்யலும்? எப்படி அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான்? அல்லாஹ் மனமானவன், மனமானதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்றான், வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராபின் பிகியாத்தின் யஹ்ஸபுஹு ظمآن மா. அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்றவங்க, காஃபிர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை கட்டளைகளை நிராகரித்து வாழ்ந்து அமல்களை சேர்த்து கொண்டிருக்கிறாங்களே மலை போல. நான் உம்ரா செஞ்சால் சரி, ஹஜ்ஜி செஞ்சால் சரி, சதக்கா செஞ்சால் சரின்னு நாங்கள் எங்களுக்குள்ளுக்கு ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மைண்ட் செட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, நாளைக்கு கியாமத்தில் இந்த அமல் எல்லாம் எப்படி தெரியுமா? பாலைவனத்தில் பார்க்குற காணல் நீரை போலையா. பாலைவனத்தில் இங்கிருந்து பார்த்தா தூரத்தில் தண்ணீக்கிற மாய்க்கும், கிட்ட போனால் அங்கனைக்கு தண்ணீக்காது, அங்கனைக்கு இருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தண்ணீக்கிற மாய்க்கும், கிட்ட போனால் அங்கேயும் தண்ணி ஈக்காது. அதே மாதிரி நாளைக்கு கியாமத்தில் அமல் ஈக்கிறமா ஈக்கும், ஆனால் ஈக்காது நல்லா சொல்கிறான் குர்ஆன்ல, ஆனால் ஈக்காது. கண்ணியமானவர்களே, மனமான வாழ்க்கை வாங்க. இன்றைக்கு கொழும்பை சுற்றி, கொழும்பு இந்த மாதிரி இடங்களில், நிறைய இடங்களில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் பேசி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? ஹசரத், தற்கொலை செய்ய இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா? தற்கொலை செய்ய அனுமதி இருக்குதா? அல்லது நஞ்சு போட்டு கொள்றதுக்கு அனுமதி இருக்குதா? காரணம் என்ன? ஹராத்தில் வாழ்ந்து 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 நிம்மதி எடுபட்டு போயிட்டு, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. செய்கிற தொழில் நான் என்ன சொந்த சொல்லில் தானே செய்கிறேன், ஆனால் வந்து சேர்ந்து விற்று அது சரியாகும் வரைக்கும் பயம் ஒன்று உள்ளத்தில் இருக்கின்றா. யோசிங்க, இது கஷ்டமாக தாண்டி வருமா, ஏர்போர்ட்டை தாண்டி வருமா, இல்லாட்டி பேர் சல்லி ஆகுமா, இப்படி ஒரு பயத்தோடு ஒரு தொழில் செய்ய ஏழுமா? தொழுகை இருக்கிறே, பயத்தோடு இப்படி நடந்தால் தொழுகையை விட்டுடுவேன்னு நினச்சி கொண்டு தக்பீர் கட்டினா அப்போவே தொழுவை பார்த்தீங்க. தொழுவைக்கு அப்படின்னு சொன்னால் தொழிலை யோசித்து பாருங்க. ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வ பைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத் லா யஅலமுன்ன கஸீரும் மினன் நாஸ் ஃபமன் இத்தக ஷுபஹாத் ஃபகத் இஸ்தபரஅ லிதீனிஹி வ இர்திஹி வ மன் வகா ஃபி ஷுபஹாத் வகா ஃபில் ஹராம். ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது.
இன்றைக்கி யாருக்கும் சொல்லலாம், ஆனால் எனக்கு தெரியாது, அது ஹராம்னு தெரியா, அது ஹலால்னு தெரியா, யாருக்கும் சொல்லலாம். ரெண்டும் தெளிவாக தான் நீக்கும், கலப்படம் நீக்காது. ஆனால் சில சந்தேகமான விஷயம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தேகமான விஷயம் இருக்கும். சந்தேகமா அதை விட்டு தவிந்துக்கோங்க. இந்த தொழில் சந்தேகமா, இந்த சாப்பாடு சந்தேகமா, இந்த உடுப்பில் சந்தேகமா, தவிந்துக்கோங்க. ஃபமனித்தக ஷுபஹாத், சந்தேகத்திலிருந்து யார் தன்னை பாதுகாத்து கொள்கிறாரோ அவர் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்து கொண்டார், தன்னுடைய தீனையும் பாதுகாத்து கொண்டார். இது துனியாவிலேயும் ஆഖിറാலையும், துனியாவிலேயும் ஆഖിറാலையும் மானத்தையும் பாதுகாத்து கொண்டார், தீனையும் பாதுகாத்து கொண்டார். ஒமன் வகா ஃபி ஷுபஹாத், சந்தேகத்தில் கையை போட்டு பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம், எங்களுக்கு தெரியும் தானே இது தான் இல்லை, இதை தாண்டி போவேலா, எனக்கு தெரியும் தானே, நான் கிளியராக தானே இருக்கிறேன், செஞ்சு பார்ப்போம் உண்டு யாரெல்லாம் சந்தேகத்தில் போயிட்டு கையை போடுவோமோ வகா ஃபில் ஹராம், ஹராத்தில் போயிட்டு விழுந்துருவோம்டா. உதாரணம் சொன்னாங்க, கர்ராயியர் ஹவுலல் இமா யூஷக் வயர் தாஃபி, ஒரு ஆட்டிடையன் தனது ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டு போவதை போல, ஆட்டு மந்தையை மேய்ச்சி கொண்டு போறாரு, அவருக்கு தெரியாம அந்த ஆட்டு மந்தை அடுத்தவருடைய காணியை மேய்ஞ்சிட்டு வார மாதிரி சந்தேகத்தில் எங்களை போட்டு கொண்டு போனோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியாம போயிட்டு ஹராத்தை மேய்ஞ்சிட்டு வந்துடும் சொன்னாங்க. அதே ஹதீஸ் தொடர்ல, அலா வ இன்ன லிக்குல்லி மலிக்கின் ஹைமா, ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு எல்லை ஒன்று இருக்குது, எல்லை பகுதி ஒன்று இருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு போர்டர் ஒன்று இருக்கு, இதுதான் எங்கட எல்லை. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் எல்லை இருக்குது. அல்லாஹ்வுடைய எல்லைகள் என்ன? மஹாரிமுஹு, அல்லாஹ் தடுத்தவைகள், அல்லாஹ் ஹராமாக்கினவைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய எல்லைகள். அதை தாண்டி போனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வெளியே போயிட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வெளியே போயிட்டோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு அப்படி நிலைமையில தான் நிற்கி, அப்படி நிலைமையிலேக்கு பிள்ளைகளுக்கு ஹலாலை கொண்டாந்து கொடுக்குறோம் இல்லை, ஹலாலை கொண்டாந்து கொடுக்குறோம் இல்லை. அந்த புள்ள வளருது, அந்த புள்ள வளர்ந்து பிள்ளைக்கு குர்ஆனும் ஓதலாம், கலிமாவும் இல்லை, வந்து பள்ளி அதிரத்தை வருஷ கணக்காகுது என்ன பிள்ளைய போட்டு இன்னும் குர்ஆன் ஓதல்ல, அதிரத்துக்கு ஏசி வேலைல்ல. நீங்கள் கொடுக்குற சாப்பாடு ஹராமா, புள்ளையோட வாயில் குர்ஆன் வராது. நாங்கள் கொடுக்குற சாப்பாடு பிள்ளைகளுக்கு ஹராமா, கலிமாவுடைய வாழ்க்கை வராது, அல்லாஹ்வுடைய பயம் வராது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு போதை வஸ்துக்களுக்கும் அதுக்கும் இதுக்கும் மாட்டிக்கொண்டு சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க பிள்ளைகள், முஸ்லீம்கள். காரணம் என்ன? யோசித்து தோடி தேடி பார்த்தேன்னு சொன்னால் அடிப்படை அவங்களோட உடம்புல சேர்ந்திக்கிறது ஹராம். ஹலாலான வாழ்க்கை அவங்களுக்கு வாழ இயலாது, அல்லாஹ்வுடைய பயபக்தி உள்ளத்தில் வராது. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு எல்லாம் மீறி போயிட்டு சொன்னா இன்றைக்கு ஒழுக்கத்தில் ஆக ஜீரோ ஆயிட்டாங்க முஸ்லீம் சமுதாயம். காரணம் என்ன? சாப்பாடு ஹலாலா உடம்புக்கு போயிட்டு சேரல்ல, எல்லாமே மாறிக்கொண்டு போகுது. இன்றைக்கு பாருங்க, எத்தனை ஹராமான வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஆனால் தெரியாமல் செய்கிறோம். உடுப்புகள் எத்தனை ஹராம். இன்றைக்கு சிலவங்க பெண்களை எடுத்துக்கொண்டால் குமராயிடுறாங்க சின்ன வயசில். ஆனால் இறுக்கமான ஆடைகள், கட்ட ஆடைகள் அணியக்கூடிய நேரத்தில் பெத்த வாப்பா கூட தடுக்கிறோம் இல்லை. என்ன எங்கட வீட்டில் ஈக்க காட்டின் தானே, கல்யாணம் முடிச்சு போ காட்டின் தானே, இன்னொரு வீட்டுக்கு போனதோட நல்லா தானே ஈக்க போகிறா, இப்போ ஈக்க காட்டி வளர காட்டி நாங்கள் விட்டுடுவோம் என்று சொல்லி விட்டு, கண்ணியமானவர்களே, எத்தனையோ பிள்ளைகள் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியாது, இப்படிப்பட்ட உடுப்பெல்லாம் நான் விற்கிறேனே, நான் சொந்த சல்லி ஹலாலான சல்லியை போட்டு நான் ஆடையை விற்கிறேன். அடே, இந்த ஆடையை உடுக்கிறது இஸ்லாத்தில் அனுமதி இல்லைண்டா, அதை விற்கிறதும் ஹராம், அதை நாங்கள் வாங்குறதும் ஹராம், பிள்ளைக்கு உடுக்க கொடுக்கறது ஹராம். இப்படி எத்தனையோ இன்றைக்கு ஒரு சிலர் எப்படி வேலை கிடைக்கிறேன்டா, சம்பளம் குறவு ஆனால் கமிஷன் நல்லா கிடைக்கும். பேரெல்லாம் இன்றைக்கு மாற்றிட்டோம். 1400 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வசூலிக்க ஒரு சஹாபி அனுப்புகிறாங்க. ஜக்காத்தை வசூல் செஞ்சுட்டு வராங்க. இதாங்க யா ரசூலல்லாஹ் ஜக்காத்துடைய பொருட்கள்.
கேட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்குது, இது என்ன? இல்லை, இது எனக்கு கிடைச்சி, இது எனக்கு கிடைச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு கிடைச்சதுண்டா எப்படி? இல்லை, எனக்கு அன்பளிப்பாக தந்தாங்க. நான் ஜக்காத்தை வசூலிக்க போன நேரத்தில் எனக்கு அன்பளிப்பாக தந்தாங்க. யா மாஷரல் முஸ்லிமீன் என்று அங்கிருந்த முஸ்லீம்களை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இவர் ஜக்காத்தை வசூலிக்க போவல்லண்டா இது இவருக்கு கிடைச்சிக்குமா? இவர் இதை கபூல் செய்து கொண்டார் என்று சொன்னால், இல்லை இது இவருக்கு கிடைச்ச கமிஷன் என்று இவர் எடுத்து கொண்டார் என்று சொன்னால் பாவங்களுடைய கதவுகள் திறப்படும். அடுத்த நேரம் ஜக்காத் வசூலிக்க போகக்கூடிய நேரத்தில் இப்போ கொஞ்சம் அவகாசம் தாங்கண்டா அவகாசம் கொடுப்பார். இல்லை இவ்வளோ தான் ஈக்கி கொஞ்சம் குறையுதுன்னு சொன்னால் விட்டு போட்டு வருவார். ஹராத்துடைய வாயில்கள் எல்லாம் திறப்பட்டுடும். எனவே இப்படி செய்வது கூடாது என்று அன்றைக்கு தடுத்தாங்க. இதே மாதிரி எத்தனை தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். வாரது எங்கானு யோசிக்கிறோம் இல்லை. நிறைய பேர் கூப்பன்ன்றாங்க, அதே மாதிரி வவுச்சர்ன்றாங்க. கிடைச்சிச்சு, போயிட்டு கொடுத்தோம், ஃபுட் சீட்டில் எடுத்தோம், அது எங்கால கிடைச்சிச்சு? யாரோட சல்லிலேருந்து இதை அடித்து கொடுக்குறாங்க? ஹலாலான பகுதியிலேருந்து வருதா? இதை கொண்டு போயிட்டு என் வீட்டுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு அவங்க தெரியா வாப்பா கொண்டாந்து தாரது ஹலாலா ஹராமா, வாப்பா கொண்டாந்து தந்துட்டாருன்னு தின்னுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு ஹராமான ஒரு டொஃபி ஒட்டம்பில் போனாலும் அதண்ட அஸ்ராத் வந்து கொண்டு தான் நிற்கும். அது காட்டிக்கொண்டு தான் நீக்கும். இதே மாதிரி ஏராளமான விடயங்கள் இருக்குது. இது தொழிலோட சாப்பாட்டோட சம்மந்தப்பட்டது, உடுப்போட சம்மந்தப்பட்டது. இன்னும் சில விஷயங்கள் ஹராம். குல்லு முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹராம் மின் மாலிஹி வ தமிஹி வ இர்திஹி. இன்றைக்கு நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. அடுத்த ஒரு முஸ்லீமோடைய சொத்து செல்வங்கள் அநியாயமாகப்படுறது கண்ணுக்கு விளங்குது என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஹராம். ஒருத்தருடைய வாகனம் நாசமாகி கொண்டு இருக்குன்னு சொன்னால் அதை பார்த்து கொண்டு இருக்கலாது. ஒருத்தருடைய சொத்து செல்வங்கள் வீணாகுதுன்னா அதை பார்த்து கொண்டிருக்கலாம். அதை பாதுகாக்கிறது முஸ்லீமுடைய பொறுப்பு. இன்றைக்கு எப்படி மாறிட்டுன்னு சொன்னால், போயிட்டு ஒரு வாகனத்துக்கிட்ட யாரோடையோ ஃபோனில் பேசிக்கொண்டு அவரோட கண்ணாடியை அப்படியே திருப்பி வச்சுட்டு போகிறேன், திருப்பி உடச்சி வச்சுட்டு போகிறேன், என்னத்தையோ இன்னும் சுரண்டி போட்டேன், அடுத்து விட்டு செவத்தை சுரண்டி போட்டு போகிறேன். இப்படி கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் அநியாயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவும் ஹராம். அதே போல் இரத்தம் ஓட்டுறது. இன்றைக்கு வெட்கம் இல்லாமல் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் என்கிட்ட அருவாளிக்கு என்கிட்ட கத்திரிக்கு நான் காட்டுவேன், நான் தூக்குவேன் என்று சொல்லி சின்ன விஷயங்களுக்கும் இரத்தத்தை ஓட்ட தயாராக இருக்கிற முஸ்லீம்கள். ஒரு முஸ்லீமுடைய இரத்தம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஹராம். அதே போல மானம். ஒரு முஸ்லீமுடைய மானத்தை இன்னொரு முஸ்லீமுக்கு மானபங்கம் படுத்தேராது. இன்றைக்கு எத்தனை முஸ்லீம்கள் மானபங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அடுத்தவங்களை கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஹராமுடைய பட்டியல் சேர்ந்தது. இப்படியே வாழ்க்கை தொடரும் என்று சொன்னால் இதை செஞ்சு கொண்டு நன்மையான காரியத்தையும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நன்மையை நாளைக்கு கியாமத்தில் பார்க்கலான்னு குர்ஆன் சொல்லு. அது ஈக்கிறமா ஈக்கும், ஆனால் ஈக்காது. அதில் பிரதிபலிப்பு கிடைக்காது, அதில் பிரயோசனம் கிடைக்காது, நாங்கள் எதிர்பார்த்த அந்தஸ்து அடைய முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படி வரக்கூடிய விஷயங்களில் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டிருக்கும். ஆனால் மேஜர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது யாருக்கும் தப்ப இயலா. அதில் முதலாவது தான், அது நபியாக இருந்தாலும் இப்படி தான் என்னுடைய விடயம் இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தினான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவத்தை எடுத்தேன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா வகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷிஅ்துமா. நீங்களும் உங்களோட மனைவியும் சொர்க்கத்தில் இருங்க, அங்கே நீங்கள் திண்டு குடிச்சு கொண்டு சந்தோஷமாக இருங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு நெருங்கவானம் சொன்னாலாம். குர்ஆனில் அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்யவானம் சொல்லலை. வலா தக்ரபா வலா தக்ரபா வலா தக்ரபு மாலல் யதீம் வலா தக்ரபு ஸினா. அல்லாஹ் பாவத்துக்கு நெருங்கவானம் தான் சொல்கிறான், செய்யவானம் சொல்லலை, நெருங்கவே வானம். இப்போ ஷைத்தாண்ட ஊசலாட்டங்களில் மாட்டிக்கொண்டாங்க. இன்னொரு சூறால அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா ذاق الشجرة بدت لهما سوآتهما
வதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா. எப்ப அந்த மரத்துடைய கனியை சுவைத்தார்களோ, முதலாவது அல்லாஹ் தடுத்த ஒன்றை நாங்கள் செய்கிற பழக்கம் எங்களுக்கு இருந்தா, அல்லாஹ் ஹராமாக்கின ஒன்றை எங்களோட வாழ்க்கையில் இல்லை நான் செய்வன் என்ற பழக்கம் இருந்தன்னு சொன்னால், அல்லாஹ் முதலாவது கை வைக்கிறது மானத்தில். அல்லாஹ் முதலாவது செஞ்சது அவங்களோட ஆடைகள் அல்லாஹ் நீக்கிட்டான், சொர்க்கத்துடைய ஆடைகள் உடம்புலேருந்து நீக்கிட்டான். இப்போ ஓடி போயிட்டு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களுடைய இலை குலைகளை பிச்சு மறைச்சு கொண்டாங்க உடம்ப. கண்ணியமானவர்களே, மானம் பறிக்கப்படும். இது மேஜர் எஃபெக்ட்ஸ். பயந்து கொள்ளணும். ஹராத்தில் வாழ்ந்தா அல்லாஹ் மானத்தோடு விளையாடுவான். ரெண்டாவது, நியாமத்தெல்லாம் எடுத்து போட்டுடுவான். அவ்வளோ நியாமத்தை எடுத்து அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான். ஒரு நபிக்கே இந்த ஹாலத்துன்னு சொன்னால், நாங்கள் சாதாரணமான முஸ்லீம்கள் யோசிச்சு பாருங்கள் எங்களோட ஹாலத்தை எப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய கோபம் எங்களுக்கு கிடைச்சா எங்களோட நிலைமை எப்படி இருக்கும். அடுத்தது, அல்லாஹ் எங்களோட உடம்ப சொர்க்கத்துக்கு போகிறத ஹராமாக்கிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன் குதிய பில் ஹராம். ஒரு உடம்பை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஹராமாக்கிடுவான். எந்த உடம்பு? அந்த உடம்பு ஹராத்திலே வளர்ந்துட்டுன்னு சொன்னான். அந்த உடம்பை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஹராமாக்கிடுவான். ஒருத்தர் ஹராமில் வாழ்கிறாருன்னு சொன்னால் அவரை துப்புரவாக்குற மெஷின் அல்லாஹ் நரகத்தில் தான் வச்சுக்கிறான். எப்படி தான் அமல் செஞ்சாலும் அவர் போயிட்டு நரகத்துக்கு துப்புரவாக்கிட்டு வரணும். மெஷினிக்கு நரகத்தில் உடம்பை சொர்க்கத்துக்கு ஹராமாக்கிடுவான். ஃபன்னாரு அவுலாபிஹி. அப்படிப்பட்ட ஒரு உடம்பு இருந்தால், இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உடம்புக்கு தகுதியான இடம் நரகம்தான், நரகம்தான். அடுத்தது, அல்லாஹ் அவர்கிட்ட எந்த அமலையும் கபூல் செய்ய மாட்டான். இப்னு ஜாபிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இதா கானல் அக்லு கைரு ஹலால், ஒருத்தருடைய சாப்பாடே ஹலால் இல்லாமல் இருக்கும்னு சொன்னால், வகைஃப யுக்பல் அமல் மின், அவர்கிட்ட அமல் எப்படி கபூல் செய்யப்படும்? குர்ஆனும் ஹதீஸும் விளக்கப்படுது, படுத்துது அழகான முறையில். ஹராமான வாழ்க்கை வாழ்ந்தன்னு சொன்னால் அவர்கிட்ட எந்த அமலையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போ நாங்கள் ஹராத்தில் நாங்கள் வேஷம் போட்டுக்கொண்டு உலகத்தில் வாழ்ந்து அடுத்தவங்களுக்கு தெரியாண்டு மறைச்சி வாழலாம். ஆனால் எங்களே துப்புரவாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ எந்த வேஷத்தை போட்டு அமல் செஞ்சாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்ய போகிறதில்லை. அடுத்தது, எப்படிப்பட்ட மக்கள்? இல்லை நான் தொழுகைக்கு வரமாட்டேன், இல்லை நான் மஸ்ஜிதுக்கு வரமாட்டேன், எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு எப்படி வெறுத்து வாழ்ந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் வரும், யா அல்லாஹ் இந்த கையேந்த சந்தர்ப்பம் வரும். உம்மாக்கு சோமி இல்லை, வாப்பாக்கு சோமி இல்லை, மனைவிக்கு சோமி இல்லை, அது நடந்துட்டு இது நடந்துட்டு, யா அல்லாஹ் இந்த நிலைமையை மாற்றி தாண்டி அவருக்கும் கேட்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும். நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருத்தரை சொன்னார், ஒரு மனிதன் யுதீலு சஃபர், நீண்ட பயணத்தில் இருக்கிறார், அஷ்அஸாகுபர, மேலெல்லாம் புழுதி படிஞ்சிருக்கிறார். இப்போ யமுத் யதைஹி இலா ஸமா ஃபயகூல் யா ரப் யா ரப் மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. இவர்கிட்ட துஆ கபூலியத்துக்குண்டான அனைத்து சிஃபத்தும் நீக்கி, பயணத்தில் இருந்தால் துஆ கபூல், கையை தூக்கி கெஞ்சினா துஆ கபூல், யா ரப் யா ரப்னா அல்லாஹ் அழைத்தால் குர்ஆன் சொல்லுது நான் பதில் அளிப்பேன், எல்லாம் சிஃபத்தும் இருக்குது. என்றாலும் அப்படிப்பட்ட தருவாயிலையும் அல்லாஹ் துஆவை கபூல் செய்ய மாட்டான். ஏன்? மத்அமுஹு ஹராம், அவருடைய சாப்பாடு ஹராம், மல்பஸுஹு ஹராம், உடுப்பும் ஹராம், வ குதிய பில் ஹராம், வாழ்ற வாழ்க்கையே ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. அப்படிப்பட்ட மனிதன் இப்படி தருவாயில துஆ கபூலாக்கப்படுறதுக்கு முழு காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலேயும் அல்லாஹ் அவனுடைய துஆவை கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசி விஷயம் என்னென்றால், கியாமத்தில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான், வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸப வ ஃபீமா யுன்ஃபிக். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து செல்வங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க, எப்படி செலவழிச்சிங்க? ரெண்டு கேள்வி, கடுமையான கேள்வி. இதை எப்படி சம்பாதிச்சிங்க, எப்படி செலவழிச்சிங்க? இதுக்கு பதில் கொடுக்காம ஆதமுடைய மகன் ஒரு அடி எடுத்து வைக்கிறான்னு ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு
ஹலாலா சம்பாதிச்சு ஹலாலா செலவழிக்கிற ஒரு சமுதாயம் இருக்கிறது. அதே போல் ஹலாலா சம்பாதிச்சுட்டு ஹராத்தில் செலவழிக்கிற ஒரு சமுதாயம் இருக்குது. கரத்தை தள்ளிக்கொண்டு மூட்டை தூக்கி கொண்டு டங்கி இறக்கி கொண்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. ஆனால் இருட்டின உடனே அவருக்கு என்ன சரி முண்டை அடிக்கணும், அப்போ தான் மேல் உஜானம், அடுத்த நாள் வேலைக்கு போயிடும். இது யார் அப்படி ஒரு சட்டம் உருவாக்கி கொண்டு அவருக்கு உருவாக்கி கொண்டார். ஹலாலா சம்பாதிச்சுட்டு ஹராத்தில் ஒரு சமுதாயம் செலவழித்து கொண்டிருக்கிறான். இன்னொரு சமுதாயம் உட்கார்ந்த இடத்துலேருந்து கையில் ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், லட்சக்கணக்கு கோடி கணக்கு சம்பாதிச்சிடுவான் உட்கார்ந்த இடத்துலேருந்து. அது எப்படி வருது போகுது அதெல்லாம் தேவையில்ல. ஹராமா சம்பாதிச்சுட்டு குடும்பத்துக்கு, புள்ளைக்கு, மஸ்ஜிதுக்கு, மதரசாக்கு, நல்ல காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் செலவழித்து கொண்டிருப்பான். கண்ணியமானவர்களே, இது எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கி, எப்படி சம்பாதிச்சிங்க, எப்படி செலவழிச்சிங்க? இதுக்கு பதில் கொடுக்காம ஆதமுடைய மகன் நாளைக்கு கியாமத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கலாம், ஒரு அடி. இதே மாதிரி 5 மேஜர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கு நாங்கள் கட்டாயம் மூஞ்சி கொடுத்தே ஆகும். அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். எப்படி ஒரு சமுதாயம் முஸ்லிம்கள் எங்கள் நாட்டில் வாழ்ந்துட்டு போனாங்களோ நல்ல மறுவாதியோட நல்ல பேரோட, அதே மாதிரி ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கணும். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய எங்களோட ஸ்ரீதேவிகளை மஸ்ஜிதோட, குர்ஆனோட, சுன்னாக்களோட தொடர்பாக்கணும். இஸ்லாம் முறைப்படி படித்து கொடுக்கணும். அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க மறந்துட்டோம்னு சொன்னால், கண்ணியமானவர்களே, வரக்கூடிய சமுதாயம் பதுஆ செய்வாங்க. நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஒழுங்காக கொடுத்துட்டு போவல்லண்டா, ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டிட்டு போவல்லண்டா, இன்றைக்கு எந்த பேரை சுமந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பேரை நாங்களே தான் மாற்றணும். அதுக்குண்டான வழி எங்களை முதலாவது மாற்றிக்கணும். எங்களுக்குள்ள கேள்வி கணக்கு கேட்கணும். என்னை எப்படி மாற்றுறது? என்னை எப்படி தொழுகையாளியாக ஆக்குறேன்? நான் எப்படி அல்லாஹ்வுக்கு பயபக்தியுடைய ஒரு மனிதனாக மாறுறது என்று சொல்லி நான் என்ன மாற்றிக்கொண்டேன்னு சொன்னார். நான் எப்படி துப்புரவான தொழிலை செய்கிறேன்? கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, துப்புரவாக இருந்தால் அல்லாஹ் அதிலிருந்து பெரிய பரக்கத்தை உருவாக்குவான். எனவே அல்லாஹ் ஹலாலாக்கினவைகளை ஹலாலான முறையில் எடுத்து ஹராமாக்கினவைகளை தடுத்து வாழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை விட்டும் தவறி இன்றைக்கு கபராளிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் நல்ல நிலைமைகளை சூழல்களை உருவாக்கி தந்துடுவாயாக. இந்த மஹல்லாவை கபூல் செய்திருவாயாக. மஹல்லாவுடைய பிள்ளைகளை, வாலிபர்களை, பெண் பிள்ளைகளை அனைவர்களையும் கபூல் செய்திருவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ